2 பேருக்கு தான் வந்து ரொம்ப இது ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் நான் வந்து ரொம்ப முழு மனசோட ரொம்ப ஆத்மார்த்தமா நான் பண்ணுவேன். ஒண்ணு வந்து குழந்தைங்களுக்கு, இன்னொன்னு வந்துட்டு ஹாஸ்பிட்டல்ல இருக்கவங்களுக்கு. குழந்தைங்களுக்கு ஏன் நான் பண்றேன்னா, அந்த குழந்தைங்களா மாறிடும். நம்ம சின்ன வயசா இருக்கும்போது நம்மளால கத்துக்க முடியாத சிலவங்களுக்கு சொல்லி தரும்போது, அவங்க ஃபேஸ்ல இருக்கிற அந்த சந்தோஷத்த நம்ம பார்ப்போம். அவங்க வந்துட்டு நமக்கு தெரியாத கொஸ்டின்ஸ்லாம் சிலதெல்லாம் பயங்கரமா கேட்பாங்க. ஒரு கேபிள்ல எரிஞ்சுதுன்னா, சொல்லுது, "இது வந்து மீன் வாசனை மாரி இருக்குமா? இது வந்துட்டு உருளைக்கிழங்கு ஃப்ரை மாரி இருக்குமா?" அப்படின்லாம் கேட்பாங்க. ஸோ அப்படி நம்ம அவங்கலாம் கேட்கும்போது, அவங்களோட லாங்குவேஜ்ல நம்ம வந்துட்டு சொல்லி புரிய வைக்க ஆரம்பிச்சுருவோம் நம்ம. அ நிறைய விஷயங்கள் வந்துட்டு குழந்தைங்களுக்கு நம்ம வந்து சொல்லிக் கொடுக்க அவங்களுக்கு அது ஒரு ப்ராக்டிஸாகவே மாறிடும். அவங்க ஒரு சர்டன் ஏஜுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா, இந்த இடத்த குப்பை போடக்கூடாது அப்படின்றத நம்ம சொல்லித்தரோம். அது வந்து அவங்களுக்கு அந்த ப்ராக்டிஸ் ஆயிடுச்சுன்னா, ஆமா அந்த இடத்துல குப்பை போடக்கூடாது. அதே மாதிரி தான் அந்த ஃபயர் சேஃப்டியும். இப்போ இருக்கிற கால சூழ்நிலைக்கு இந்த குழந்தைங்களுக்கு ஃபயர் சேஃப்டி அவேர்னஸை புகுத்துறது வந்து பார்த்தீங்கன்னா, பிற்காலத்தில் வர ஜென்ரேஷன் வந்துட்டு ஃபயர் இல்லாத ஒரு இந்தியாவில் வாழ்வார்கள். இப்போ ஒரு இடத்துல பட்டாசு வெடிக்கிறோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம பட்டாசு வெடிக்கிறத நம்ம வந்து ஒரு இதுவாக பார்ப்போம். ஆனால் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் என்ன பட்டாசு வெடிக்கிறியா, பக்கத்தில் ஏதாவது ஃபயர் சேஃப்டி சிஸ்டம், அது சப்ரஷன் சிஸ்டம் ஏதாவது இருக்கா, எக்ஸ்டிங்யூஷர் வச்சிருக்கியா, ஆறு பக்கெட்டில் தண்ணி இருக்கா, மண் இருக்கான்னு பார்க்க ரேஞ்சுக்கு வந்துடுவாங்க. அதுதான் நாங்கள் இப்போ ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஒரு 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 எக்ஸாம்பிள் சொல்ல போனோம்னா, ஒரு மும்பையில் வந்துட்டு ஒரு ட்ரைனிங் கொடுத்தோம். அதில் வந்துட்டு ஒரு சின்ன குழந்தை வந்துட்டு அவங்களுக்கு கொடுக்கும்போது சொன்னோம், அந்த கர்ச்சீப்பை கட்டிக்கோங்க, முடிஞ்சா ஈரம் பண்ணி மூக்கில் கட்டிக்கோங்க, ஸோ தட் அந்த புகை உங்களுக்கு போகாது, அந்த கதவு கீழே வந்துட்டு க்ளோஸ் பண்ணிடுங்கன்னு சொல்லியிருந்தோம். அது இன்னொரு இதில் பார்க்கும்போது, அந்த குழந்தைய நாங்கள் பார்க்கும்போது அந்த குழந்தை எங்ககிட்ட வந்து சொல்லிச்சு. நாங்கள் சொல்லிக் கொடுக்கும்போது அது வந்து குழந்தை இருந்தது, அதுக்கப்புறம் கொஞ்சம் வளர்ந்த ஒரு குழந்தையா மாறிடுச்சு. அது வந்து சொல்லிச்சு, "சார் நீங்கள் சொல்லிக் கொடுத்தது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் ஆச்சு. ஐ சேவ்ட் ஆல்மோஸ்ட் அரௌண்ட் 60 people இன் அவர் ஃபிளாட்" அப்படின்னுச்சு. ஐ வாஸ் ஷாக்ட் ஆக்சுவலி. அது பெருசானதுக்கு அப்புறமா அது ஒரு தன்மையோட இருக்கு. இன்னும் அது ஓகே, இதுதான் ஃபயர் சேஃப்டி, இப்படிதான் இருக்கணும் அப்படின்ட்டு. ஐ திங்க் ஷி காட் சம் அவார்ட் ஆல்சோ ஃப்ரம் த கவர்மெண்ட். ஸோ அது வந்து நாங்கள் ஒரு பெரிய ஒரு சாதனையாகவும் விரும்புகிறோம், அந்த சீனியும் ஒரு விருப்பமானத ஒரு இதுவாகவும் விரும்புகிறோம். ரெண்டாவது, ஹாஸ்பிட்டலோட ஃபயர் சேஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம மற்ற இடத்துல வந்து ஓடி வந்துடலாம், லைக் ஓடுறோம் அப்படின்ட்டு கைக்குள்ள அப்படின்ட்டு இழுத்து ஓடிடலாம் எல்லாரையும். ஆனால் ஹாஸ்பிட்டல் அப்படி பண்ண முடியாது. அந்த ஐசியூவில் இருக்கிற அந்த பேஷண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆக்சிஜன் சப்போர்ட் இருக்கணும், அந்த ட்ரிப்ஸ் ஏற்றுவாங்க, அதோட சப்போர்ட் இருக்கும். சில பேருக்கு வந்து அந்த இதெல்லாம் கொடுத்து வச்சிருப்பாங்க, அதோட சப்போர்ட்டோட எப்படி அவங்கள எவாக்குவேட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்துட்டு இன்னும் வரைக்குமே நிறைய பேர் தெரியாமல் இருக்கு. நான் நர்சிங் படிச்சு வந்துட்டேன், நான் வந்துட்டு டாக்டர் அப்படின்லாம் வந்துட்டு வரலாம். ஆனால் ஃபயர் எமர்ஜென்சின்னு வரும்போது I seen some of the video clips in one place. There was an earthquake. அந்த earthquake நடக்கும்போது அந்த செவிலியர்கள் வந்துட்டு அந்த குழந்தைங்க வந்து பிடிச்சிட்டாங்க. அது இன்னும் வரைக்குமே அது ஒரு கூஸ்பம் மூமெண்ட்டாகவே இருக்கும். அந்த மாதிரி ஒரு செவிலியர்களுக்கு நம்ம அந்த ஃபயர் சேஃப்டி சொல்லி கொடுக்கும் போது பார்த்தீங்கன்னா அதில் வர உணர்வு ரொம்ப நல்லா இருக்கும். அவங்க வந்து நிறைய கேள்விகள்லாம் கேட்பாங்க. லைக், "சார் இப்போ நாங்கள் வந்துட்டு எங்களுக்கு அந்த ஸ்கர்ட் அந்த இதெல்லாம் இருக்கு, அதில் நாங்கள் தீப்படிச்சு என்ன பண்ணுறது, எங்களோட சாக்ஸ் வந்து நைலான் சாக்ஸ், நாங்கள் எப்படி சார் பண்ணுறது?" ஸோ அவங்களுக்கு உண்டான உடைகளையும் அவங்களுக்கு தேர்ந்தெடுக்கணும். லைக் அவங்க முதல்ல பாதுகாத்துக்கணும். நாங்கள் ஆல்வேஸ் யூஸ் டு சே, லைக், "ஃபர்ஸ்ட் யூ பி சேஃப், then you can save somebody's life" அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் அவங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கோம். லைக், "ஓகே சிஸ்டர், நீங்கள் வந்து உங்களோட ஸ்கர்ட் எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் பிடிக்கணும், சாக்ஸ் முடிஞ்சால் காட்டனுக்கு மாறுங்க, ஆர் யூ ஹேவ் சம் கைண்ட் ஆஃப் யுவர் மாஸ்க், அந்த மாஸ்கில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அடிஷ்னலாக கூட வச்சுக்கணும், ஏன்னா ஸ்மோக்கை நீங்கள் இன்ஹேல் பண்ணக்கூடாது. அண்ட் when you go for evacuate somebody, ஃபஸ்ட்டு அந்த ரூமோட டோரை திறக்கும் போது ஹேண்டெல்லாம் தொட்டு பாருங்கள், சூடாக இருக்கா இல்லையான்றது. ஸோ இந்த மாதிரி ஒரு அசார்டஸ் மெட்டீரியல்லாம் ஹேண்டில் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்க. ஏன்னா தீ நடக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோர்லாம் பண்ணி வச்சிருப்பாங்க, அந்த ஹேண்ட் வாஷர்ஸ், அந்த சானிடைசர்லாம், அதெல்லாம் வந்து அசாடஸ் மெட்டீரியல், இதெல்லாம் நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக வச்சுக்கோங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஆர்வமாக கேட்டுக்கிறாங்க. நடக்குதோ நடக்கலையோ செகண்டரி, நடக்கக்கூடாதுன்னு நம்மளும் வேண்டிக்கிறோம். ஆனால் அவங்கள அதை சொல்லிக் கொடுக்கும்போது அவங்க இந்த ஹாஸ்பிட்டல் இருக்காங்க, இன்னொரு ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. ஏன்னா எல்லா ஹாஸ்பிட்டலும் நம்மளால கவர் பண்ண முடியாது, நம்மளால முடிஞ்ச அளவு நம்ம கவர் பண்ண முடியும். ஆனால் இவங்கெல்லாம் நம்மளோட தூதுவர்கள் மாதிரி. இன்னைக்கு அவங்களை சொல்லிக் கொடுத்துட்டேன்னா கண்டிப்பாக அவங்க ஒரு 10 பேருக்காக சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ இந்த ஹாஸ்பிட்டல் அண்ட் ஸ்கூல் ஆல்வேஸ்